எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்படவில்லை. அழைக்கப்படாத நிகழ்ச்சியில் நீ எப்படி இருக்கிறாய் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு என்னிடமிருந்து எதிர்மறையான ஒரு பதில் வராது. நான் அழைக்கப்படவில்லை என்று சொன்னதன் பொருள் நானே வந்து கலந்து கொள்கிறேன் என்று விரும்பி நான் தேதி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி இது. எனக்கு தெரிய என் நினைவில் நானே வந்து கலந்து சிறப்பிக்க விரும்புகிறேன் என்று ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு காதலுற்று ஒரு தேதி கொடுத்த நிகழ்ச்சி இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பல காரணங்களை அது உள்ளடக்கி இருந்தது. ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருவுடையான், இன்னொன்று தண்டபாணி. தண்டபாணி என்னை சந்தித்து பேசி இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கிறது, இது காணொளி என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள், நான் இதை இசை புத்தகம் என்று சொல்கிறேன். திருக்குறள் இசை புத்தகம் என்று சொல்லுகிறேன். இசையோடு கூடிய ஒரு புத்தகமாக மட்டுமல்ல, அது காட்சிகளோடும் கூடவும் உருவாயிருக்கிறது. உண்மையில் இந்த நூற்றாண்டின் குழந்தைகளுக்கு திருக்குறளை கொண்டு செல்வதற்கு அல்லது கற்றுக் கொடுப்பதற்கு இதைவிட சிறந்த வழி எதுவும் இல்லை. ஏனெனில் இந்த நூற்றாண்டின் குழந்தைகள் தொழிற்புரட்சியின் குழந்தைகள் அல்ல. நீங்களும் நானெல்லாம் தொழில் புரட்சியின் விளைவான பள்ளிகளில் உருவான குழந்தைகள். பட் இந்த நூற்றாண்டின் குழந்தைகள் தொழில் புரட்சியின் குழந்தைகள் அல்ல, தகவல் தொழில்நுட்ப புரட்சியின் குழந்தைகள். தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்பது காட்சி பூர்வமாக அல்லது செவிப்பூர்வமாக ஆடியோ வீடியோ என்கிற இடத்தில்தான் ஒன்றை கொண்டு போய் சேர்க்கிற நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம். நான் இன்னும் சுருக்கமாக சொன்னால், உலகில் 28 நாடுகளில் பள்ளிக்கூடங்களில் பாடப்புத்தகங்களே இல்லை. பாடப்புத்தகங்களே இல்லை. நம் நாட்டின் பெரும்பான்மையான கல்வியாளர்களுக்கு இந்த தகவலே கூட தெரியாது. 28 நாடுகளில் பாட புத்தகங்கள் கிடையாது. இங்கிலாந்தில் பாட புத்தகம் கிடையாது என்பது மட்டுமல்ல, காகிதமே கிடையாது. பள்ளிகளில் காகிதமே பயன்படுத்தப்படுவது இல்லை. ஏனெனில் காகிதத்தை பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது என்பது மட்டுமல்ல, இன்னொரு விதத்தில் காகிதத்திலிருந்து கணினிக்கு மாறிவிட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிற போது இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான இந்த முயற்சியை மேற்கொண்டதற்காக ரத்னவேலுவுக்கு, தண்டபாணிக்கு, திருக்குறள் கூட்டமைப்பிற்கு, இதற்கு இசையமைத்து 2 மணி நேரம் வீடியோவில் பேசிய வித்தியனுக்கு, பாடியவர்களுக்கு அனைவருக்கும் என் மொழியை விஞ்ஞான ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததற்காக என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தமிழ் மீது காதல் கொண்டவர்கள் உண்டு, தமிழை நேசிக்கிறவர்கள் உண்டு, தமிழ் மீது விருப்பம் கொண்டவர்கள் உண்டு, தமிழை அழிக்க முடியாது என்று சபதம் எடுக்கிறவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் தமிழ் தனியாகவும் விஞ்ஞானம் தனியாகவும் போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞான ரீதியான இடத்திற்கு தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 5 விரல்களால் எழுதிய காலம் கடந்து 10 விரல்களால் எழுதுகிற காலம் தொடங்கிவிட்டது. ஒரு மொழி பேசப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும், ஒரு மொழி வாசிக்கப்பட வேண்டும் என்பதை கடந்து ஒரு மொழி காணப்பட வேண்டும் என்கிற 4வது இடத்திற்கு, கணினி தமிழிற்கு அல்லது காட்சி பூர்வமாக மொழியை அணுகும் ஒரு இடத்திற்கு இந்த முயற்சி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை இதை உருவாக்கியவர்கள் உணர்ந்தார்களா இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் தண்டபாணி என்னிடத்தில் சொன்ன மாத்திரத்திலேயே விஞ்ஞான பூர்வமாக மொழியை காட்சி பூர்வமாக அடுத்த தளத்திற்கு கொண்டு போகும் இந்த முயற்சியை
தண்டபாணி, அதுவும் திருவுடையானின் தம்பி தண்டபாணி, ஏறக்குறைய திருவுடையானின் குரலிலேயே இன்றைக்கு அதை பாடியதை நான் கேட்டபோது நான் நினைத்தேன், நான் விரும்பினேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும், வருவேன் என்று அவருக்கு சொன்னேன். நான் விரும்பி பங்கெடுத்துக் கொண்ட ஒரு நிகழ்ச்சி இது. அதனால்தான் நான் இதை நானே வந்தேன். வருவதற்கு முன்பாகவே இந்த இசை தொகுப்பை முழுமையாக கேட்டேன். கேட்கும் விதத்தில் இது இசைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பு, ஆண் குரலும் பெண் குரலும் இணைந்து பாடுமாறு திருக்குறளை அமைத்தது தனிச்சிறப்புக்குரியது. 2 குரல், எங்கே ஒற்றை குரலில் நகர்ந்து விட போகிறதோ என்று அஞ்சினேன். இல்லை, 2 குரலும் இணைந்து வருகிறது. ஏனென்றால் உலகத்திலேயே நம்ம அறிந்த அறநூல்களிலேயே காதலையும் பாடிய ஒரு அறநூல் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது திருக்குறள் மட்டும்தான், வேறு கிடையாது. எந்த அறநூல்களிலும் காதல் பாடப்படவில்லை. காதலையும் பாடிய பெருமைக்குரிய ஒரே அறநூல் திருக்குறள் தான். அது வெண்பாவாக எழுதப்பட்ட போதே, குறள் வெண்பாவாக எழுதப்பட்ட போதே அது இசைப்பதற்கு உரியது என்பதை, அதன் உள்ளடக்கத்திலேயே வள்ளுவன் உருவாக்கி தந்திருக்கிறான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் நீண்ட காலமாக அதை மனனம் செய்து பழகிப்பட்டு விட்டோம். ஆனால் இசையாக பாடலோடு கூடியதாக திருக்குறளை கற்றுக் கொடுத்திருந்தால் இன்னும் கூடுதல் எண்ணிக்கையிலான குறள்கள் மனதில் பதிந்திருக்கும். இசையோடு கூடிய ஒரு பாடம் குழந்தைகளுக்கு பெரும் அளவில் குறளின் எண்ணிக்கையை, குறள்களை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியிருக்கும். ஆனால் முந்தைய தலைமுறை செய்யாத ஒன்றை இந்த காலத்தில் இப்போது அருமை நண்பர் ரத்னவேலுவும் தண்டபாணியும் இணைந்து மிக விருப்பத்திற்குரிய முறையில் அதை பாடியிருந்தார்கள். பாடியது மட்டுமில்லை, அதற்கான காட்சிகளையும் மிக பொருத்தமாக இணைத்திருந்தார்கள். கொஞ்ச நேரம்தான் அதை இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தினார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. செயற்கரிய செய்வர் பெரியோர் என்கிற போது மகாத்மா காந்தி இந்த நாட்டின் விடுதலைக்காக நடந்து போகிற காட்சி அந்த காணொளியில் இடம்பெறுகிறது. சிறியர் செய்யார் என்கிற காட்சி வருகிற போது பாசிசத்தின் வழியாக இந்த உலகத்தை ஆள முடியும் என்று நம்பி அழிந்து போன ஹிட்லரின் படம் வருகிறது. அறத்தை பற்றி பேசுகிற போது காலை உணவு உண்கிற குழந்தைகளின் படம் வருகிறது. ஒவ்வொரு காட்சியும், அதை காட்சிப்படுத்தியவர்களும் அதை தேர்ந்தெடுத்தவர்களும் கூட இசையமைத்தது, பாடியது, காட்சிப்படுத்தியது என்று எல்லா விதங்களிலும் ஒரு சினிமாக்காரனாக, ஒரு ஆவணப்பட இயக்குநராக மிக தரமான முறையில், மிக தகுதியான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஒன்றை நானும் எல்லோரும் சேர்ந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பை நான் விரும்பி பெற்றுக்கொண்டேன் என்பது எனக்கு பெருமிதம் அளிக்கிறது. அவ்வளவு அரிய முயற்சி இது. இதை நீங்கள் யூடியூபில் ஏற்றிவிட வேண்டும், என்னுடைய ஆலோசனை ஒன்று. இரண்டாவது, 26 நிமிடமோ 28 நிமிடமோ இருக்கிறது. அப்படி 28 நிமிடமாக இருப்பதை எனக்கு இன்னொரு ஆலோசனை, சாத்தியமான குரல்களின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுத்து 3 நிமிடங்களாக, ஆமாம் 9 பகுதிகளாக அதை பிரித்து விட வேண்டும். 9 பகுதிகளாக பிரித்து சிறு சிறு பகுதிகளாக வாட்ஸ்அப்பில் ஏற்றினால், வாட்ஸ்அப்பில் அது விரைந்து பதிவேற்றம் செய்வதற்கும், நான் உங்களுக்கு அனுப்பினால், நீங்கள் எனக்கு அனுப்பினால் 3 நிமிடத்திற்கு உள்ளான பதிவு என்றால் அது உடனே வந்து சேர்ந்துவிடும். 26 நிமிடம் 28 நிமிடம் என்றானால் அதை மின்னஞ்சலிலே தான் அனுப்ப முடியும், வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது. எனவே இந்த முயற்சியை சிறு சிறு பகுதிகளாக, ஆமாம் 9 பகுதிகளாக 10 பகுதிகளாக பிரித்து 3 நிமிடங்களுக்கும் குறைவான பகுதிகளாக ஆக்கி அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற திருப்பணியையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். எனவே நானே விரும்பி வந்து பங்கெடுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு, நான் சொன்னது போல ஒரு விதத்தில் நான் அமர்ந்த போது என் முகம் பழைய முகம் போல இருந்தது என்று தமிழ்ச்செல்வன் சொன்னார். முகம் எப்படி இருந்தால் என்ன, உள்ளம் ஒன்றாக இருக்க வேண்டும். நான் இங்கு அமர்ந்த போது ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு கிருஷ்ணசாமியை பார்த்தேன், கிருஷ்ணசாமியின் பாடலை கேட்டேன். இன்றைக்கு கொஞ்ச நேரம் கழித்து தண்டபாணி பாடிய போது, நாங்கள் வழக்கமாக கலையுறவுகளுக்கு போனால் நாங்கள்
திருவுடையானே நான் பாடச் சொல்லி கேட்கிற பாடல் சில்லென்று பூத்த சிறுநெஞ்சி காட்டிலே என்கிற பாடல் தான். உங்களுக்கு சொன்னால் வியப்பாக இருக்கும். இதே ராஜபாளையத்திற்கு பக்கத்தில் ஆலங்குளம் என்கிற ஊரில் ஒரு கலை இலக்கிய கிருஷ்ணசாமிக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு கலை இலக்கிய இரவை நான் மாவட்ட செயலராக இருந்து நடத்தினேன். நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டு ஒரு இருவர் வரவில்லை. எனவே காலை 6 மணி வரையிலும் நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை. 4 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. 4 மணிக்கு நிகழ்ச்சிகள் நிறைவு செய்வதாக நாங்கள் அறிவித்த போது கூட்டத்தின் முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு வயசான ஆள் என்னை பார்த்து சொன்னார், 5:30 மணிக்கு தான் பஸ் வரும், நீ வாட்டுக்கு 4 மணிக்கு முடிச்சிட்டீங்கன்னா எப்படி ஊருக்கு போவோம், 5:30 மணி வரைக்கும் நடத்து அப்படின்னார். 5:30 மணி வரைக்குமா? ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் பேசி முடிச்சிட்டேன், எல்லாம் பேசி முடிச்சாச்சு, என்ன செய்வேன்னு தெரியாது, பஸ் 5:30க்கு தான், 5:30 மணி வரைக்கும் நடத்துவி நம்பித்தானே வந்தோம், நடத்துங்க. கிச்சா என்ன பண்ணுவோம், திருவிடையா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாடிடுவோம். இவர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். அந்த பாடலை எழுதியவன் பெயர், அந்த பாடலின் முக்கியத்துவம், அந்த பாடலினுடைய உள்ளடக்கம் பற்றி நான் 2 நிமிடங்கள் பேசுவேன், ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் 2 நிமிடம் பேசுவேன், ஒரு பாட்டு பாடுவாங்க. 2 நிமிஷம் பேசுவேன், ஒரு பாட்டு பாடுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், காலை 5:45 மணி வரை 1.25 மணி நேரம் நாங்கள் பாடிக்கொண்டே இருந்தோம், பேசிக்கொண்டே இருந்தோம், மக்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் இல்லை, அது வேறு. ஆனால் அந்த குரல் எப்படி மறக்கும்? கள்ளமில்லாத உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத அந்த மனிதனின் அன்பை எப்படி மறக்க முடியும்? மறக்க முடியாது. எல்லோரும் இந்த உலகத்தில் ஒன்றல்ல. வள்ளுவன் சொல்லுவான், நான் திருக்குறளுக்குள் போக விரும்பவில்லை, நான் பார்க்கிற பழகுகிற எல்லா மனிதர்களும் ஒன்றுதான், ஆனால் எல்லா மனிதர்களும் ஒன்றல்ல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவர்கள் உண்டா? உண்டு. வஞ்சகமாக பேசுகிறவர்கள் உண்டா? உண்டு. இல்லாவிட்டால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று ஒரு துறவி ஏன் கதறி அழுது பாடி இருக்க வேண்டும்? ஒரு துறவிக்கு அது நிகழ்ந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் கள்ளங்கபடமற்ற அன்பை வெளிப்படுத்திய வெறும் குரல், இசை திறமை, எழுதுவதோ பேசுவதோ நடிப்பதோ பாடுவதோ திறமை மனிதர்களுக்கு இருக்கும். ஆனால் வெறும் திறமை போதுமானது இல்லை. திறமையினால் மட்டும் மனிதர்கள் நினைப்பது இல்லை. திறமையை கடந்து மனிதர்களுக்கு இன்று மானுட பண்புகள் நிறைந்திருந்தால் அவர்கள் மறக்க முடியாத மனிதர்களாக ஆகிவிடுகிறார்கள். சிறப்பாக திருவிடையான் பாடுவான் என்பதற்காக மட்டும் நான் திருவிடையானை நினைக்கவில்லை. சிறப்பாக பாடுவதை தாண்டி சிறப்பாக அன்பு செலுத்துவான், கள்ளங்கபடம் இல்லாமல் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். அது அவனை என்றென்றுக்கும் நினைக்க வைக்கிறது. அந்த அன்பை, அவனிடமிருந்து நான் பெற்ற அன்பை அவன் சகோதரனுக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நாளை நான் பயன்படுத்தி கொண்டேன். அதனால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பினேன். அதுவும் நீங்கள் திருக்குறளை தேர்வு செய்ததற்காக நான் 100 முறை பாராட்டுவேன். ஏனென்றால் இன்னைக்கு உலகம் பூராவிலும் அல்லது குறிப்பாவிலும் இந்தியாவிலும் இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, மதம் சார்ந்து பகைமைகள் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், அல்லது அவைகளை வைத்து பகைமைகளை உருவாக்கி மனிதர்களை பிரித்தாள விரும்புகிறவர்கள் அதிகாரத்திற்கு உலகத்தின் பல இடங்களில் வந்துவிட்ட காலத்தில், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய ஒரு குரலை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடிய ஒரு குரலை, ஒவ்வொருவருக்கும் ஒரு குரல் பிடிக்கும். எனக்கு ஒரு குரல் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த கூட்டம் நடக்கிறது, இந்த பாடல் இசைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாடியிருக்கிறீர்கள் என்றால் அவ்வளவு உழைப்பினால் வந்தது இல்லையா? ஒரு கூட்டு உழைப்பு. உங்கள் இசையமைப்பாளர், நீங்கள் பாடியவர்கள், இசைக்கருவிகளை இசைத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து, அவர் பணம் கொடுத்தவர், எல்லாருடைய கூட்டு உழைப்பிலே தான். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட புத்தக திருவிழா சங்கரன் கோவில் நடந்தது என்றால் அது ஒரு கூட்டு உழைப்பு என்று சொன்னார். ஒரு கூட்டு உழைப்பிலே தான் நடக்கிறது. உழைப்பு தான் மனிதனை உருவாக்குகிறது. உழைப்பு தான் ஒன்றை சாத்தியமாக்குகிறது. அந்த உழைப்பின் மகத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுகிற போது வள்ளுவன் உழைப்பு சிறந்தது என்று மட்டும் சொல்லிவிட்டு போய்விடவில்லை. கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன், நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன் தெய்வத்தான் ஆகாது எனினும்
முயற்சியதன் மெய்வெறுத்த கூலி தரும் என்று ஒரு குறள் எழுதியதன் மூலமாக எல்லா தெய்வங்களுக்கும் மேலே உழைப்பை கொண்டு போய் நிறுத்தி விட்டான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. கடவுள் வாழ்த்து பாடினவர் தான் வள்ளுவன். ஆனால் கடவுள் வாழ்த்தையும் கடந்து எல்லா கடவுள்களையும் எல்லா தெய்வங்களையும் கடந்து தெய்வங்களுக்கும் கடவுள்களுக்கும் மேலே வள்ளுவன் கொண்டு போய் வைத்தது எது? உழைப்பு. அந்த உழைப்பு தான் இன்றைக்கு நமக்கு உணவளிக்கிறது. உழைப்பு தான் மனிதனை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிற இந்த உலகம், இந்த விஞ்ஞானம், இந்த கருவிகள் எல்லாம் உழைப்பினால் உருவானது. அந்த உழைப்பினால் உருவான இந்த உலகத்தை உழைக்கிறவர்களின் உலகமாக மாற்றிவிட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புதிய பார்வை தலைவர் பேசினார். நெசவு செய்கிறவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை அவர் சொல்லிவிட்டு போனார். உங்களுக்கு தெரியும். ஆமா, நான் ஒரு பழைய சம்பவத்தை நினைவு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் இலவச வேட்டி சேலை வாங்குவதற்காக நின்ற கூட்டத்தில் நசுங்கி செத்து போனவர்கள் நெசவாளர்கள். ஊருக்கே உடுத்துவதற்கு துணி கொடுத்தவர்கள், ஊருக்கு அம்மனத்தை மறைப்பதற்கு மானத்தை காப்பதற்கு துணி கொடுத்தவர்கள் தங்கள் தேவைகளுக்காக துணி வாங்க என்ற வரிசையில் இறந்து போனார்கள் என்கிற துயரத்தை எப்படி கடந்து போவது? ஒரு வழியாகத்தான் கடந்து போக முடியும். எல்லாம் உழைப்பால் உருவானது என்றால் எல்லாம் உழைப்பவர்களுக்கு சொந்தமாகிற ஒரு உலகத்தை உருவாக்குவதன் வழியாக மட்டும்தான் நீங்கள் அதை காப்பாற்ற முடியும். எல்லாம் உழைப்பால் உருவானது. யார் உழைத்தார்களோ, யார் உழைப்பினால் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு சொந்தமானதாக இந்த உலகம் மாற வேண்டும் என்று பாடியவன் வள்ளுவன். அந்த குறளை, அந்த திருக்குறளை இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் இந்த திருப்பணியை இசையின் வழியாக, காட்சியின் வழியாக காட்சிப்படுத்தியவர்களை மீண்டும் உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துகிறேன். புத்தக திருவிழாவை பொறுத்தவரையில் நான் அன்றைக்கே புத்தக திருவிழாவில் பேசுகிற போதே, அன்றைக்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு இல்லை, இப்போதும் இல்லை, வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். எனக்கு அது புரிகிறது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய பணிகளை எல்லாம் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு அவருக்கு பாராட்டு விழா நடக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் ஒப்புக்கொண்டது தண்டபாணி பாடி அந்த திருக்குறள் இசை புத்தகத்தின் வெளியீட்டு விழாவுக்குத்தான். அழைப்புதல் வந்தபோது தான் பார்த்தேன் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராட்டு விழா என்று இருந்தது. ஆனால் தென்காசி சங்கரன் கோவில் புத்தக கண்காட்சியிலேயே, புத்தக கண்காட்சிக்கு வந்து பேசியவர்களிலேயே முதன்முறையாக சங்கரன் கோவிலில் ஒரு மாவட்ட தலைநகரம் அல்லாத ஒரு தாலுகா தலைநகரத்தில் புத்தக திருவிழாவை நடத்திய பெருமைக்குரியது சங்கரன் கோவில் என்று அன்றைக்கே பாராட்டியவன் நான் மட்டும்தான். அதை நான் அவரிடத்திலேயே சொல்லிவிட்டேன். அவரே சொன்னார், நீங்கள் பாராட்டியதாக எனக்கு சொன்னார்கள், நான் அன்றைக்கு இல்லை என்றார். அவர் இன்றைக்கும் இருக்க மாட்டார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அது ஒரு பெரிய முயற்சி, ஒன்றுமில்லை, இது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடத்துவது என்பது அரசின் சீரிய முயற்சி, நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அது எப்போதும் ஒரு மாவட்ட தலைநகரத்திற்கே போகும் என்பது ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் நமக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கிறதா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறதா? ஒரு புத்தக திருவிழா சென்னையில் நடக்கிறதா? சென்னையிலேயே நடக்குமா? பிற பகுதிகளுக்கு போகாதா என்ற கேள்வி வந்த போதுதான் மாவட்டங்களுக்கு வந்தது. மாவட்டங்களுக்கு வந்தால் மாவட்ட தலைநகரில் மட்டும்தான் நடக்குமா? பிற பகுதிகளில் நடக்காதா? விருதுநகரில் புத்தக திருவிழா நடக்கிறது. எங்கே நடக்கிறது? விருதுநகரில் மட்டும் நடக்கிறது. திருநெல்வேலியில் புத்தக திருவிழா நடக்கிறது. எங்கே நடக்கிறது? திருநெல்வேலியில் மட்டும் நடக்கிறது. பிற பகுதிகளில் இல்லை. அப்படியானால் பிற பகுதி மக்களுக்கும் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்கிற எண்ணமும் கோரிக்கையும் எங்களை போன்றவர்களுக்கு இருந்தது. ஆனால் நடைமுறையில் ஒரு மாவட்ட தலைநகரத்தில் இல்லாமல் ஒரு தாலுகா தலைநகரில் முதன்முறையாக புத்தக திருவிழாவை நடத்திய பெருமை உங்கள் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினரை தான் சேரும். ஒரு விதத்தில் அது சங்கரன் கோவிலுக்கு முதன்மையானது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களுக்கும் வழிகாட்டுவதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அப்படி நடந்தால் வரும் காலங்களில் மாவட்டங்களில் திருவிழாக்கள் எல்லா இடங்களிலும் நடக்கும். ஆனால் சங்கரன் கோவிலில் இருக்கிற பெருமக்கள் விரும்பினால், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மனது வைத்தால், அரசு நடத்துகிற புத்தக திருவிழா எங்கு நடந்தாலும், எந்த இடத்தில் நடந்தாலும்
சங்கரன் கோவிலுக்கென்று ஒரு புத்தக திருவிழாவை ஆண்டுதோறும் நடத்துவது என்று வாசிக்கிறவர்கள் தீர்மானித்து விட்டால், அதுவும் டாக்டர் மாதிரி வாசிக்கிற ஆட்கள், அவரோடு இணைந்து சிந்திக்கிறவர்கள், இந்த ஊரின் நன்மையை விரும்புகிறவர்கள் விரும்பினால் எந்த சூழலிலும் எல்லா ஆண்டும் சங்கரன் கோவில் புத்தக திருவிழாவை நடத்திவிட முடியும். அப்படி நடத்தினால் ஒரு தலைமுறைக்கு கல்வியை, அறிவை கொண்டு போய் சேர்த்த திருப்பணியை செய்தவர்களாவீர்கள். எனவே இந்த பாராட்டு விழாவின் தொடர்ச்சியாக சங்கரன் கோவிலில் வரும் ஆண்டில் இல்லை, எல்லா ஆண்டுகளிலும் புத்தக திருவிழா நடப்பதற்கான தொடக்க விழாவாக இது அமைய வேண்டும் என்பதால் அல்லது அமையும் என்ற நம்பிக்கையால் இந்த ஆண்டு விழாவை நடத்திய அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்கள் இந்த முயற்சி இன்னும் தொடர வேண்டும். 3 நிமிடங்களாக பிரிப்பது மட்டுமல்லாமல் குறள் 1330 இருக்கிறது. எனவே இன்னும் கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குறள்களை, மிக குறிப்பாக உழைப்பு சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட, அறிவுடைமை சம்பந்தப்பட்ட திருக்குறள்களை மாணவர்களுக்கு பயன் தரத்தக்க விதத்தில் இன்னும் தேவையானால் நீங்கள் காட்சிப்படுத்துகிற போதே, அந்த காட்சி வருகிற திரையிலேயே அந்த குறள் வருகிற போதே அதனுடைய எளிய பொருளும் வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டால் இன்னும் சிறப்பான முறையில் பார்க்கிறவனுக்கு குறளும் தெரியும், பொருளும் தெரியும். ஏனெனில் 2 வரியில் குறள் இருப்பது போலவே 2 வரியில் உரை எழுதிய உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். டாக்டர் வாசுப மாணிக்கம் எழுதியிருக்கிறார், அதுக்கு மாணிக்க குறள் என்றே பெயர் வைத்திருக்கிறார். டாக்டர் மூவா எழுதியிருக்கிறார். தவத்திரு குன்றக்குடி மகா சன்னிதானம், பழைய குருமகா சன்னிதானம் அவர்கள் ஒரு உரை எழுதியிருக்கிறார். கலைஞர் ஒரு உரை எழுதியிருக்கிறார். மிக தகுதியான உரையை 2 வரி 3 வரி உரைகளை பலர் எழுதியிருக்கிறார்கள். அவைகளில் சிறந்த உரைகளை, இன்னும் சொல்ல போனால் அவைகளில் மிக சுருக்கங்களை அந்த பாடல் வருகிற போதே கீழே ஸ்க்ரோலிங் ஆக வைத்துக் கொண்டால் கேட்கிற குறளுக்கு என்ன பொருள் என்பதும் பார்க்கிறவர்களுக்கு தெரிந்துவிடும். எனவே உலக பொதுமுறையான திருக்குறளுக்கு உலகத்தில் இதுவரை பலர் பலவிதங்களில் பங்காற்றி இருந்தாலும் கூட, நீங்கள் யாரோ பேசுகிற போது உங்கள் புதிய பார்வை தலைவர் தான் சொன்னார், ஜியு போப்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்று. உங்களுக்கு ஒரு வியப்பான செய்தி சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஏறக்குறைய 50க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது திருக்குறளுக்கு. ஆமாம், இன்னும் ஆச்சரியம், மலையாளத்தில் மட்டும் 17 மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அப்படினால் என்ன பொருள் என்றால், ஒரு மொழிபெயர்ப்பை படித்த பிறகு அந்த மொழி தெரிந்தவர்கள் இது போதுமானது அல்ல, இன்னும் சிறப்பாக இந்த மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று விரும்புவதற்கான இடம் தருகிற ஒரு நூலாக திருக்குறள் இருப்பதால் மலையாளத்தில் மட்டும் 17 மொழிபெயர்ப்புகள், ஆங்கிலத்தில் 50க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள். உலகத்திலேயே ஒரு மதத்தை சாராத, எந்த கடவுளையும் சாராத, எந்த சமயத்தையும் சாராத, ஆனால் அதிகம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு படைப்பு உண்டென்றால் அது திருக்குறள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, தமிழில் கடவுளை பாடினால்தான், ஏதாவது ஒரு கடவுளை, சாமியை பாடினால்தான் அந்த இலக்கியத்திற்கு திரு என்ற அடைமொழி தருவார்கள். ஆண்டாள் மார்கழி மாதம் 30 நாளும் பாடியது என்ன? திருப்பாவை. மணிவாசக பெருமான் சிவனை பாடியது என்ன? திருவெம்பாவை. அருணகிரிநாதர் முருகனை பாடியது என்ன? திருப்புகழ். அருணகிரிநாதரே ஆற்றுப்படுத்தியது எது? திருமுருகாற்றுப்படை. ஆமா. திருமந்திரம் யார் எழுதியது? திருமூலர் எழுதியது. மதம், சமயம், கடவுள், தத்துவம் இவைகளோடு சம்பந்தமுடையவர்களுக்குத்தான் தமிழில் திரு என்கிற அடைமொழி தருவது வழக்கம். ஆனால் எந்த மதத்தோடும், எந்த சமயத்தோடும், எந்த கடவுளோடும் இல்லாமல் திரு என்ற அடைமொழி தாங்கி இருக்கும் ஒரு இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது திருக்குறள். ஆமாம், அதை திரு என்கிற அடைமொழியோடு பெருமைக்குரியதாக உலகமெங்கும் அறியப்படும் திருக்குறளை திருவுடையானின் தம்பி பாடியிருப்பது பெருந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவே நான் விரும்பி பங்கேற்றுக் கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மிகுந்த நிறைவோடும், மிகுந்த நிகழ்ச்சியோடும், மிகுந்த மகிழ்ச்சியோடும் இந்த மொழிக்கு தொண்டு செய்த, இந்த மொழியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்ற அனைவரையும் பாராட்டுகிறேன். நிறைவாக சொல்ல விரும்புகிறேன், மொழிக்கு தொண்டு செய்கிறவர்கள் அழிவதில்லை, சாவதில்லை. நன்றி.